அறிவழகன் ஐயா அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்துறையிலேருந்து இருந்தவங்க. 1980லேருந்து பாரம்பரியத்தில் பார்த்தவங்க. 2016-17க்கு அப்புறம் திரு தேவராஜ் ஐயாட்ட வந்து படித்ததுக்கு அப்புறம் கேபி ஜோதிடத்தில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஜோதிடத்தில் பட்டுக்கோட்டை ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஐயாவை தெரியாத ஆளே இருக்காது. சரிங்களா? அதனால ஐயா வந்து நம்ம சங்கத்துக்கு வந்து வருகை புரிந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இப்போ சொல்லுவாங்க. அவங்க வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்க அத்தனை பேருடைய பாதத்தையும் வணங்குகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இந்த இடத்துல சொல்கிறேன். நான் ஜோதிட மாநாட்டில் நான் மேடையில் ஏறி பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு இது ஒரு முதல் வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்புக்கு தந்திட்ட என்னுடைய நான் அவருக்கு வந்து யுஎஸ்ஏ விஜயகுமார்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து யுஎஸ்ஏயில் இருக்கும்போது நாங்கள் டெலகிராம் குரூப்பில் அவர் முதல்ல நான் பார்த்தேன். மிக அருமையாக பேசும்போது டெய்லி நாங்கள் அவர் யுஎஸ்ஏலேருந்து போது அதிகமாக பேசினார். ஊருக்கு வந்ததும் அதிகமாக பேச முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் மணிக்கணக்கில் பேசுவோம் ஜோதிடத்தை பற்றி. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு 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 விஷயந்தான் அந்த நேரத்துக்கு எனக்கு நினப்பு வருது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை போருக்கு அழைச்சிட்டு போகும்போது அர்ஜுனன் வந்து எய்த்தாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய துரோணாச்சாரியாரும் பீஷ்மரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திரு பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் உட்கார்ந்துருக்க இடத்துல நான் வந்து ஒரு என்ன பேசுறது அப்படிங்கிறத, ஏன்னா நான் ஐயாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. சத்தமாக பேசுவார், மனதில் உள்ளதை அப்படியே சொல்லுவார், ஒளிவு மறைவின்றி. அந்த வகையில் திரு ஆறுமுக ஐயாவை எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலங்களாக எனக்கு தெரியும். திரு நன்மணி ஐயாவை பற்றி சொல்லணும்னா என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நெருக்கமான உங்கள் குரு. இவங்க வந்து ஒரு அந்த வாழ்க வளமுடனில் இறைமதன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஐயா பேசுகிறாங்க. என்னுடைய ஐயாவை தெரியும். நான் மாநாட்டில் 2 பேரையும் பார்த்துருக்கேன். நான் அதுக்கப்புறம் மறுபடியும் 8 வருஷம் கழித்து நீ சந்திக்கிறேன். இந்த 2 பேரும் எனக்கு நன்கு அறிமுகமானவர். 3 பேர் இந்த இடத்துல எனக்கு நல்லா தெரியுங்க. யாராவது நெட்டிலாம் ஒன்று யுஎஸ்ஏ விஜயகுமார், திரு நன்மணி ஐயா, திரு திருச்சி ஆறுமுக ஐயா. முத்தூர் சொல்லிட்டு ஒரு ஜோதிடர். அவர் பேராவூரில் மிகப்பெரிய ஜோதிடர். பாரம்பரியம் குளத்தூர் ஐயில் தலைகீழ கட்டி தொங்க விட்டு படிக்க வச்சு வரவரை. அவர் இந்த ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காதில் கேட்கும்போது ஒரு நாள் என்ன ஒரு சின்ன பேப்பரில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து டயத்தை இருந்தது எடுத்துக்கொண்டு போட்டு ஜாதகத்தை எழுத சொன்னேன். அந்த காலத்தை வந்து கார்பன் பென்சிலில் எழுதியிருக்கும். இதை கொண்டு கொடுத்தோன்னா ஜாதகத்தை பகுத்தறிவு பண்ணி கொடுத்து அவர் என்ன டக்கு டக்குன்னு 2-3 விஷயங்களை கேட்டார். அப்பா இருக்காங்களான்னு கேட்டார். 5 சூரியன் தந்தை சொத்து அல்லது சந்தேகத்தை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. ஆமாங்க இல்லைன்னு. பூர்வ புண்ணிய சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். சரைட்டு நல்ல மனிதர் கிடச்சிருக்காரு. நான் அவரோட போய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமாக ரொம்ப தலையாடிட்டு போகிறேன். 10 ரூபா தான் அவங்க வர 10 ரூபா பெரிய காசு 1980. நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம கற்றுக்கணுங்கிற என்ன எனக்கு மனசுக்குள்ள காரணம் என்ன, சிறு வயதில் என் தாத்தா அசுபதி பரணி இந்த 27 நட்சத்திரம் 60 வருடம் 12 ராசியை என்ன சொல்ல சொல்லுவார். 16வது பட தலைகீழ சொல்ல சொல்லுவார். ஊர் பேரெல்லாம் எல்லா ஊரையும் தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் எழுதணும்னு சொல்லிட்டு போட்டு அடிஜன் போட்டு கொண்டுடைய தாத்தா எப்படா சாவார்னு நினைப்பேன். ஏன்னு கேட்டால் அந்த பாடுபடுத்துவார். அன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் இன்றைக்கு எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஜோதிடம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அப்படியே பேஷன், அதாவது உயிரா எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அது உங்களை பற்றி கொள்ளும். நீ எதாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ
அதுவாக நீ ஆக வேண்டும் என்றால் உன் மனம், உன் சிந்தனை, உன்னுடைய அறிவு அனைத்தையும் ஒரே இடத்துக்கு செலுத்திட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா வெற்றி பெற்று போயிடலாம். ஜோதிடர் வாஸ்து போடுறதுக்கு போயிட்டாரு. பக்கத்துல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்க ஒரு பையன் அவர் அங்க இருக்காரு. அவர்கிட்ட போய், தம்பி டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் ஜாதகத்தை நான் பார்க்க, அப்படி கொண்டாந்து ஒருத்தர் கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. வச்ச உடனே வாங்கி பார்க்குறேன். சூரியன் திசை நடக்குது. சூரியன் 8ல் மறைஞ்சு 8 சூரியன் காலிலே இருக்கு. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தேன். இவர் சொல்லுவார், சூரியனை நெருப்பு, 8ங்கிறது தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் அப்படி. சும்மா நான் என்ன பண்ணுறேன், முதல் சொன்ன வாக்கு நான் என்ன சொல்கிறேன், இது நெருப்பாலையோ அல்லது வேறு எதையோ உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய வீடு வைக்கப்போர் எல்லாமே எரிஞ்சு போச்சு, அதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். என்னடா அது, ஒரு சாதாரண சமாச்சாரத்தை முதல்ல எடுத்து வைக்கும் போது நமக்கு சரியாக வந்துருச்சு. அப்போ இது நம்ம ஜோசியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, என்னுடைய நண்பர்களை பூரா ஒருத்தர் விட மாட்டாங்க, எல்லார் ஜாத்தியம் வாங்குவேன் ஆராய்ச்சி. ஏன்னா தெரிஞ்சவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது நமக்கு என்ன பெரிய ஈஸி தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஜாதகம் பார்த்த உடனே மனசுக்கு தெம்பு வந்துருச்சு. சரி, இனிமேல் இதில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டாலும் கேளுங்க, ஃப்ரீயாகவே ஜாதகம் ஒரு 10,000 ஜாதகம் பார்த்தேங்க. ஃப்ரீ, ₹1 காசு வாங்காமல். அப்போ இந்த ஃப்ரீயாக பார்க்கும்போது என்ன பண்ணிடலாம், எல்லாரும் நிறைய வருவாங்க. வரும்போது ஜாதகத்தை அப்படி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். 1980 இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் என்னால் ஜாதகம் பார்க்கறத நிறுத்த முடியாத அளவுக்கு ஆகி போச்சுங்க. வீட்டில் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க, சாயந்தரம் நைட்டு 12 மணி ஆகும் பார்க்கறதுக்கு. காசை இல்லாமல் பண்ணுறதுனால இப்படி வர்றாங்களோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முதல்ல வெறும் ₹25 வச்சேங்க. இதை இந்த இடத்துல ஏன் சொல்லி, எல்லாரும் ஜோதிடர் இருக்கிற இடத்துல வாழ்க்கையில் நம்ம எப்படி இந்த ஜோதிடத்துக்குள்ளே போனால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இந்த கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டேன். எனக்கு பேரே பட்டை போலீஸ்ன்னு தான் பேர். எப்பொழுதுமே நெத்தியில் பட்டை இருக்கும். எங்கள் தாத்தா சின்ன வயசு சொல்லி கொடுத்து அப்படி, அதனால் எனக்கு பேர் பட்டை போலீஸ். அதனால் இப்படி போயிட்டே இருக்கும்போது வாழ்க்கை நேராக போகணுமேங்கிறதே போயிட்டே இருக்கேன். அவர் அழைச்சிக்கிட்டு ராமேஸ்வரம், யார் இந்த குரு, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அவர் காலிலேயே கிடப்பேன். ஏதோ குருனுடைய ஆசீர்வாதம், நல்ல மனுஷன், ஆவுடார் கோயில் அழைச்சிட்டு போவேன். எங்கே பார்த்தாலும் கார் எடுத்துக்கிட்டு என் காசில் அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட இருக்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு புத்தகத்தை எடுத்து என்கிட்ட கையில் கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை எடுத்து வேணா படித்து பாரியான்னு. எவ்வளோ ஓராண்டு காலங்கள் குருவுக்கு ஊழியம் செய்ததுக்கு பிறகு கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாரு. அது குடும்ப ஜோதிடம்னு ஒரு புத்தகம். அதை வாங்கி நான் என்ன பண்ணேன், சரி முதல்ல ஜாதகம் பார்க்குறேன். எழுத தெரியாமல் ஜாதகம் பார்த்து என்ன பண்ண போகிறோம், ஜாதகத்தை சத்தியமாக சொல்கிறேன், நானே உட்காந்து சொந்தமாக போட்டேங்க. அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு போட்டுட்டு அந்த ஒருத்தர் என்ன பேரை பார்த்தா மதிங்கிற ஒரு போலீஸ்கார் பையனுக்கு, அந்த பையன் பிறந்திருக்கான், என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு சொல்கிறேன், பின்னாடி பெரிய கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகாமல் போல் இருக்கு, நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு இந்தியன் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கார். எத்தனை வருடத்துக்கு முன்பு சொன்னேன், 1982, 83, 84 வாக்கில் சொன்னது. அந்த பையன் இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காரு. இப்போ கூட மதுரைக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா, பெரிய போஸ்ட்டில் இருக்கு. அப்போ சொல்கிறது பழிக்குது. அப்போ பழிக்குதுங்கும் போது என்ன செய்யணும், இதுக்குள்ளே நம்ம இன்னொன்று பயணிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேட்டாளுங்களை கேட்கலாமுங்க, நான் ஒரு 2 லட்சம் ஜாதகம் பார்த்துருப்பேங்க பாரம்பரியத்தில். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் ஜாதகத்தில் நான் சொன்ன பலனில் சில தவறுகள் இருக்குங்கிறத என்னிடத்தை பின்னாடி சொட்டி காட்ட வந்தாங்க. அப்போ நம்மள்கிட்ட இன்னும் துல்லியத்துக்கு நம்ம போக வேண்டிய இடம் எங்கன்னு சொல்லும்போது, நம்முடைய திருச்சி ஆறுமுகம் ஐயா, நன்மணி ஐயா, இவர்களெல்லாம் இருக்கும்போது எனக்கு மனசு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் ஜாதகத்து மேலையும் கணபதி மேலையும், கணபதினா விநாயகப் பெருமான். நான் அது என்ன, இந்த இடத்துக்கு ஏன் இதெல்லாம் சொன்னீங்களா, எப்படி இதுக்கு வந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்காக சொல்கிறேன். உயிரை நீங்கள் ஜாதகத்து மேலே வச்சிடணுங்க. என்னுடைய உயிர் ஜாதகம், என்னுடைய உணவு ஜாதகம், என்னுடைய சிந்தனை ஜாதகம். நான் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டேன். கடவுள், என் மனைவி, என்னுடைய ஜாதகம், இந்த 3 பற்றி தான் என்னோட சிந்தனை. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது 2013, 2004, 2012, 2003 போர்டு வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் முதல்ல 50 ரூபான்னு எழுதி போர்டு வைக்கிறேன். 50 ரூபான்னு வச்சா வரமாட்டாங்க நினச்சிக்கிட்டு பார்த்தா கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு. சுனாமி அன்னைக்கு கரெக்டாக 26/12/2004 என் வீட்டில் 100 பேர் நிற்கிறாங்க. நான் டிவியில் போய் பார்க்கறதுக்கு என்ன விட மாட்டேங்கிறாங்க. நான் இந்த என்ன சம்பவம், இல்லை சார் பலன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கேங்க சார். சொல்ல 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 பாரம்பரியத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வர ஆரம்பித்தோடனே எனக்கு என்ன ஆகி போச்சுன்னு, இனிமேல் இதை கொஞ்சம் 100 ஆக்குவோம். பணத்தை கூட்டினா ஒரு கால் சப்போஸ் வராமல் இருப்பாங்கன்னு 100 ஆக்கி பார்த்தேன். 100க்கும் கூட்டம் குறையலை.
300 ஆக்கி பார்த்தேன், அப்பவும் கூட்டு குறையில. இன்னது நம்மள்ட்ட ஏதோ கடவுள் ஒரு இன்ட்யூஷன் பவரை கொடுத்துருக்கிறாரு. ஜோதிடத்தை விட நம்ம சொல்லக்கூடிய கருத்து மிக சரி. சார் சொன்னார் பாருங்க, இன்ட்யூஷன் சொல்லிட்டு, நான் உள்ள வரும்போதே இவன் இதுக்கு தான் வர்றான்னு கண்டுபிடிச்சிருவேன். இந்த இடத்துல ஜாதகத்தை கையில கொடுத்த உடனே இந்த கேள்விக்கு தான் வர்றான் அப்படிங்கிற நான் முடிவு பண்ணிக்கிறேன். முடிவு பண்ணிக்கிட்டு அதாவது எப்படின்னா இந்த மீன் வலை போடுற மாதிரி அப்படி லேசா ஒரு வலையை போடுவேன், மாட்டிக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இவன் இந்த சப்ஜெக்ட் தான் வந்தாங்கிறத சத்தியமா சொல்றேன். இன்ட்யூஷன் தாங்க நமக்கு உதவி பண்ணும். அதுக்கு கடவுளுடைய துணை வேணும். காரணம், நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு பென்ஷன் ஆகும்போது 18 லட்சம் ரூபாய் கையில பணம் வாங்கிட்டு வர்றேங்க. பிள்ளையார் கோயில 18 லட்சத்தை கட்டினேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒரு வார்த்தை கூட என்னங்க, பிற்காலத்துல நீங்க ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டீங்க, கோயிலை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே, பையனை வச்சிருக்கேன் பொண்ணை வச்சிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அவர் அப்பா, அவருக்கு நான் புள்ள, அப்பாவுக்கு நான் கோயிலை கட்டுறேன், என்னுடைய குடும்பத்தை கோயில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 18 லட்சத்தையும் 15 லட்சத்துக்கு கோயில் கட்டினேன். 5 வேளை அறுசுவ உணவுடன் கூட 3 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன். அதாவது கோயில் கேட்டு ஊர்ல ஒரு பொருத்தட்டு கூட பணம் வாங்கலைங்க. நான் வாங்காம இருக்கும்போது சொன்னாங்க, யாராவது கொஞ்சம் கொடுக்கறதா வாங்கிக்கும் போது ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வசூல் பண்ணி எனக்கு கொடுத்து விட்டார். மொத்தம் 23 லட்சம் ரூபாய் கோயிலுக்கே செலவு பண்ணேன். இன்று வரை என்னுடைய பென்ஷன் நம்பி நான் இருக்கிறேன். ஆனால் பென்ஷனை விட எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறது சத்தியமாக ஜோதிடம், 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 ஜோதிடம். அடிச்சு சொல்லுவேன். விஷயத்தை சொல்றோம்ல, புரிஞ்சுக்கிறேங்க. சும்மா ஏனோ தானோன்னு வந்து இந்த ஜோதிடத்தில் இருந்தீங்கன்னா ஜோதிடம் ஒரு காலம் கை கொடுக்காது. சத்தியமா சொல்றேன். இது உயிர். ஒருத்தனுடைய உயிரை ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பத்தாம் பூர்வ புண்ணியதாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான ஜாதகத்தோட முதல் பகுதியில் எழுதியிருக்கும் போது, உன் பிறக்கும் போதே நீ இன்னவாகவும் இதுவாகவும் உனக்கு மனைவி இவளாகவும் உன்னுடைய பிள்ளை இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பிறந்துட்ட பிறகு நமக்கு இப்படிதான் நடக்க போகணும்னு தள்ளி எழுதி விட்டு அப்புறம் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? அதான் எழுதிட்டோம். ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதாம் பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. நாம ஒரு திசை காட்டும் கருவி. ஜோதிடர்கள் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கடவுள் இல்லைங்க. நாம ஒரு திசை காட்டணும். எந்த திசையை காட்டுறது? வர்றவனுக்கு திக்கு தெரியல. ஊருக்கு போறோம், இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோ காட்ட வந்து கேட்டேன், இந்த கல்யாண மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இப்படி போய் லெப்ட்ல திரும்புங்க சார், அந்த வழிகாட்டிக்கிட்டே நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வர முடியுமா? இதை போல்தான் ஜோதிடமும். நாம் ஒரு கைகாட்டி, நாம் ஒருத்தருக்கு வழி சொல்லக்கூடிய வழி தெரிஞ்ச நாம இந்த வழியை சரியாக தெரிந்து கொண்டோமே ஆனாதான் பிறத்தியாருக்கு நீங்க வழி நடத்த முடியும். நான் ஒண்ணுமே இல்லாம சும்மா வச்சு விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கிறீங்களேன், சத்தியமா சொல்லுகின்றேன், இன்னைக்கு நான் 500 ரூபாய் காசு வாங்குறேங்க. செல்போன் எப்பவும் பாருங்க, என் செல்போனு சைலண்ட்லேயே தான் கிடக்கும். ஏன் தெரியுங்களா? ஜோதிடத்துக்கு பதில் சொல்லவே முடிய மாட்டேங்குது. எனக்கு வயசு 70 ஆயிடுச்சு. நமக்கு போதுமான அளவுக்கு இறைவன் வந்து சத்தியம் ஆசையை துன்பத்தின் திறவுகோள், நாளைய பற்றி கவலைப்பட மாட்டேன். இன்றைய பொழுது நல்ல பொழுதா இருக்கா? அவர் சொல்லுவார் அடிக்கடி, என்னுடைய மனைவி வந்து இவருடைய ரசிகர், இறை மதன்கிறவங்ககிட்ட இந்த மனைவி வந்துகிட்டு இருக்கும்போது இவர் ஐயா நண்பன் எனக்கு தெரியும், ஐயா நல்லா தெரியும்னு சொல்லும்போது, என்னுடைய பொழுது என்னுடைய மனைவி நான் பிள்ளையார் கோயிலே கதின்னு கிடப்பேன், என் மனைவி இந்த இறை மதனே கதைன்னு கிடப்பாப்புல. என்னை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க கருவகம் பக்கத்தில். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஜோதிடத்தை சொன்னோம்னு வச்சுங்களேன், ஜோதிடம் என்பது 5ஆம் பாவங்க. என்னிடத்தில் இருக்கிற சிந்தனை மாதிரி அவர்கிட்ட இருக்காது, அவர்கிட்ட சொல்ற சிந்தனை மாதிரி உங்ககிட்ட இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் பலன் வருமே தவிர ஒரே மாதிரி பலன் எடுக்க முடியாது. என்னுடைய சத்தியமான வாக்கு. இந்த பலன் என்பது 9ஆம் பாவம் என்கிற இன்ட்யூஷன் வேலை செய்யணும். இன்ட்யூஷனுக்கு என்ன திரும்ப செய்யணும்? கடவுளை போய் இறுக்கி பிடிச்சிக்கணும். கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நம்மளை வந்து வழி நடத்தி செல்வார். இந்த பிள்ளையார் கோயிலை கட்டும்போது அந்த கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு ஜாதகத்தில் வந்து உட்காந்தேன்னா என் மனதில் தோன்றியதை சார் சொன்ன மாதிரி சொல்லுவேங்க. சொல்கிற அத்தனையும் நடக்கும். நான் மீனிடத்தை வந்து எப்படின்னா மொத்தம் 50 ஜோசியர் இருக்காங்க பட்டுக்கோட்டையில். எங்கே பார்த்தாலும் போயிட்டு இன்னிடத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அடிபட்டு போய் தான் என்கிட்ட வருவாங்க. நான் தூக்கி வைக்கிற அத்தனை ஜாதகம் பார்த்தீங்கன்னா 90% பாவம் இல்லை கட்டு. ஏன்னா 500 ரூபா கொடுக்குறதுக்கு என்கிட்ட வர்றதில்லை. நான் எப்படி நிறுத்தத்துக்கு தான் 500 ஆக்கினேன். ஆனால் அப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, என்கிட்ட வந்தோன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு இப்போ சமீபத்தில் இப்போ நடந்த சம்பவம், நான் நிறைய உதாரண சாதனை சொன்ன இந்த மேடை பத்தாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகம் 99 பிறந்திருக்கு. 99 ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
எப்போ கொடுத்துருக்காங்க என்கிட்ட நான் 7-8 வருஷம் தான். இப்போ இதில் முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் அதுக்குள்ளே போகணும். நான் பாரம்பரியம் பார்த்துக்கிட்டு இருந்ததில் கொஞ்சம் சில தடங்கல்கள்லாம் வந்தோடனே ஐயா பயணித்த இடத்தில் இறைவன் எனக்கு என்ன பண்ணுறான்னு திரு தேவராஜ் என்கின்ற ஒரு தெய்வத்தை என்கிட்ட காட்டுறாரு. இந்த தேவராஜ் ஐயாவுடைய எளிமையும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஜோதிடத்தில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் உடனே தேவராஜ் ஐயா ஃபோனில் பேசினேன். வாங்கினார். 26/1/2018 ஜோதிடம் என்கின்ற கலங்கரை விளக்கத்தை கட்டி அதில் சொல்லும் விளக்காக என்னை மாற்றி அமைத்தார். கலங்கரை விளக்கமாக என்னை மாற்றி அமைத்தது திரு தேவராஜ் ஐயா என்கிற தெய்வம். நமக்கு ஆர்மோ ஐயாவுக்கு தெரியும், விஜயகுமாருக்கு தெரியும். இந்த சார ஜோதிடத்தில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கே என்ன இந்த இடத்துல பேசும்போது கான்ட்ரவர்சி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாரம்பரியத்துக்கும் சார ஜோதிடத்திற்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கின்றது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாங்கள் அங்கே சார ஜோதிடத்தில் ஒரு துப்பாக்கியால் சொல்லும்போது எப்படி அந்த வில்லு வித்தியில் விடுற மாதிரி அங்கே அந்த கட்டத்துக்கு வெறும் 5 மார்க்குங்க. கட்டத்துக்கு வெறும் 5 மார்க்கு. கிரகத்துக்கு அந்த நின்ற கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 15 மார்க்கு. அது நின்ற உப நட்சத்திரத்துக்கு 40 மார்க்கு. அது நின்ற ஓம நட்சத்திரத்துக்கு 40 மார்க். இப்போ எங்கே என்ன பண்ணுறோம், 1 2 3 4 ஸ்டெப் உள்ளே போகிறோம். இப்போ 4 ஸ்டெப் உள்ளே போகும்போது அப்போ நம்ம என்ன கேட்டீங்கன்னா துல்லியமாக நான் வந்தோடனே நான் பெரிய அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன். என்ன படிச்சிருக்கிறீங்க, எழுத்தோடனே கேட்பேன், என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத அந்த படிக்கும்போது அந்த 4ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் செட் பண்ணிப்பேன். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அல்லது நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா 6ஆம் பாவம் செவ்வாய். இதுகளை நம்ம வந்து கனெக்ட் ஆனாதாங்க ஜோதிடம் செட் ஆகும். இல்லைன்னா சத்தியமாக செட் ஆகுது. இல்லை உலகி தான் தொலையணும். இப்போ 50 ஜோசியருக்கு மேலே பட்டுக்கோட்டில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் டாக்டர்ஸு, பெரிய பெரிய ஆட்கள். வீடு தேடி வந்து நான் யார் வீட்டுக்கும் பைய தூக்கிட்டு போகவே மாட்டேன். என்னை வாங்கன்னு சொன்னால் நான் போகவே மாட்டேன். என்னோடய ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேன். வேணா நீங்கள் வாங்க. கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டையில் இருக்க அத்தனை டாக்டர்ஸும் என்னுடைய கிளைண்ட். ஒரு விஷயத்தை கார் வாங்கின நம்பர் மொபைல்னு என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் எல்லாம் அந்த யார் கொடுத்தாங்கன்னா தேவராஜ் என்கின்ற தெய்வத்தின் திரு ஆறுமுக ஐயா இந்த மாதிரி நபர்கள். இவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுங்களா, ஆணித்தரமாக பேசுவார், சத்தமாக பேசுவார். இயல்பை யாரும் மாற்ற முடியாது. அவரோட குணம் நல்ல குணம். ஐயா நன்மணி ஐயா தெய்வமே உருவானவர். அந்த உட்காந்துருக்கார். அவர் யோகா. அவர் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கிற இடத்துல என்னை சந்திக்க வச்ச விஜயகுமாருக்கும் ராக்பூட் ஐயா அவர்களுக்கும் என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் இந்த மேடை கொடுத்தது. ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம். தேவராஜ் ஐயா என்னை சொல்லிக் கொடுத்த பழக்க வழக்கங்கள் முதல்ல போய் 3 நாள் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். வெறும் 3 days, only 3 days. ஏற்கனவே எனக்கு பேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுனால அந்த சார ஜோதிடத்தை படிச்சுட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட எனக்கு ஏகப்பட்ட ஜாதகங்கள் வர குமிய ஆரம்பிச்சிச்சு. கனாவுடன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் மேலே இன்றைக்கி தலைகீழ என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 6 to 7 வீட்டில் ஃபோன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு மட்டும் தான் பார்ப்பேனே தவிர சும்மா வந்தேன் பார்க்கணும் வந்தாங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுறேன். இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். எல்லோருக்கும் ஒரு செய்தி. இந்த சார ஜோதிடம் சொல்கிறேன்ல, இந்த சார ஜோதிடம் என்பது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 25 ரூபா மொத்தத்துக்கு நீ செலவு பண்ணிங்கன்னா கஷ்டம் இல்லாமல் பலன் சொல்லலாம். ஒரு நிமிடத்தில் ஜாதகம் நீ கொண்டு வந்த ஜாதகம் நான் கையில் வாங்கிட்டு நான் கையில் ஜாதகம் போடுவேன். ஏன்னா இந்த விஜயகுமாருக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஜாதகம் எழுதுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 10,000 ஜாதகத்தை கையில் எழுதி கொடுத்து பார்த்தேன். இது வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக கிடைச்சிது. அப்போ சார ஜோதிடம்ங்கிற விஷயத்தில் என்ன நிட்டீங்கன்னா, நீங்கள் திருச்சியில் மலைக்கோட்டைக்கும் பக்கத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த சூரிய கல்யாண மண்டபத்தில் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேங்கிறத அந்த ஜாதகத்தில் காட்டுங்க. என்னுடைய லொக்கேஷன் எங்கே காட்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கார். இந்த சாஃப்ட்வேர் தான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை வழி நடத்த தவிர நான் இல்லை. இந்த சார ஜோதிடத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து அப்புறம் எனக்கு என்ன பாரம்பரியக்குள்ள வருத்தப்படுவீங்க. நின்ற நட்சத்திரம், நின்ற உப நட்சத்திரம், அந்த ராசி நீசம், அதாவது உச்சம், ராகு, செவ்வாய் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நாங்கள் இந்த பாரம்பரியம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சரிபடுத்தணுமேங்கிறதுக்காக தான் சேர்த்த வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை பார்ப்போமே தவிர கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டு காலங்களுக்குள் 18,000 ஜாதகம் பார்த்துருக்குறேன். 18,000 ஜாதகம் சார ஜோதிடத்தில்.
ஏற்கனவே 2 லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாகவும் பணபலத்தோட கிடைக்கிறது. கோயிலுக்கு செய்கிறேன். நான் என்ன காரணம், இந்த ஜோதிடம் தான் தெரிவித்து கொண்டு, ஏன்னா இந்த ஜோதிடத்தை பற்றி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கேக்கு அதுக்கும் ஒத்து வராது. ஏன்னா ஐயா விளக்கமாக சொல்லும்போது போன மீட்டிங்கில் கேட்டேன். நான் என்னை பற்றி சொல்லணும் ஒரே விஷயத்த சொல்லி போடுறேன். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி இருக்கும், 2 அல்லது 3 நாள் வராங்க. இந்த ஜாதகத்தை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வரத்துக்கு வரும்போது என்கிட்ட கேட்டிருக்காங்க, கல்யாணத்தை அவசரப்பட வேண்டாம், 2வது பன்னெண்டு லக்கணத்தில் ராகு இருக்கு, அதே 2வது பன்னெண்டு 7ஆம் பாவத்தையும் தொடர்பது, கல்யாண விஷயத்தில் அவசரப்பட்டாங்க. 6 12 வேலை செய்யுது, அதனால கல்யாணத்தில் அவசரப்பட்டாங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்சிச்சுங்க. நானும் மறந்துட்டேன். ஜாதகத்தை கொண்டு வராங்க. 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் கொண்டு வரேன். 6 12 காட்டுது, 6 12 ராகு, 6 12 காட்டுது. கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். ஆமான்ட்டாங்க. ஏமாப்பா பண்ணீங்கன்னா நான் எல்லாத்தையும் போய் கேட்டேன். எல்லாம் சொன்னாங்க கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்கன்னு. ஒன்று கணவன் மனைவி பிரிவாங்க, இல்லைன்னா கண்டம் ஏற்படும் சொன்னேன். உடனே அழுகுறாங்க. கல்யாணமாகி 3 மாத வாழ்க்கை சிங்கப்பூர் போன கடலுக்குள்ள போய் இறந்துட்டான். கேதுனுடைய காலில் ராகு இருக்கு. ராகு திசை கேது 8 இருக்கு. இங்கே ஜாதகத்தில் 6 12 காட்டுனுச்சு. அப்போ தான் எப்போவுமே எனக்கு தெரியும். குருநாதர் எங்களுடைய குருநாதர் ஐயாவுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சாரஜோதிடம் என்கின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பது ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் சாரஜோதிடம் என்கிற விடாக்கூடிய சிவலிங்கம். இந்த என்பதுதான் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக நன்றி. நம்ம விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ராக்கோட்டை அவர்களுக்கும். எனக்கு இங்கே வந்த உடனே நம்ம இங்கே பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேளுங்க, அவருக்கும் பக்கத்தில் என் மூலம் எடுபடாது. அப்போ நல்ல மனிதர்கள் அவங்களாம் உயர்வானவங்க. ரொம்ப சார் அவர் ஒரு பெரிய எஜ்ஜில் இருக்கிறவர். அந்த இடத்துல நான் சொன்னேன்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மயில் விரிச்சு ஆடும்போது வான்கோழி சிறகடிச்சு ஆடின மாதிரி ஆகிடும். அதனால தான் ஜாதத்துக்குள்ளே போகாமல் என்னோடய விஷயத்தை சொல்லிவிட்டு, வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒன்றை மட்டும் சொல்லிடுறேங்க, எனக்கு ப்ரெஷர், சுகர், பிபி, அதாவது ஸ்லீப்பிங் டோஸ், இது நல்லா இருக்குது, எல்லாம் இருந்துச்சுங்க. போன வருடம் நீங்கள் என்ன நினச்சா, ஒரு நாள் மயக்கம் அடித்து ஜாதம் பார்த்துக்கிற இடத்துல விழுந்துட்டேன். எனக்கு தெரியாது. அப்புறமா யோசனை பண்ணி 5வது மாதம் இந்த திருச்சிக்கில் வாழங்குளை ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா அவங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். 5வது மாதம் அட்டன் பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திட்டேன். 40 80 ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 0.5 தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 650 ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுருந்தேன். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். எதனால் தெரியுங்களா? இந்த மாதிரி ஐயாவால். சத்தியமாக சொல்கிறேன், இந்த திருச்சியில் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய வீட்டின் மாடியில் 35 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் ப்ரெஷர் சுகரை 3 மாதத்தில் குறைச்சிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறேன், உடம்பை வளர்க்கும் விவாதத்தை கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சிந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தீயனின் பாதத்தில் அன்பு முதல் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாது அடிவரும் ஆயன தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. நாம் எல்லோரையும் இந்த ஆதி கடவுள் இருக்கக்கூடிய திருக்குறள் பெருமான் ஆசீர்வதிக்க வேண்டும் கேட்டுட்டு, ஒவ்வொரு ஜோசியரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்பொழுதும் ஜோதிடம் பார்க்க உட்காரத்துக்கு முன்னாடி வேயுறு தோழி பங்கன் விளமுண்ட கண்டன் மிக நல்ல வீரை தடவி மாசுறு திங்கள் திங்கள் இப்படி அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்படிப்பட்ட அடியாரான விஜயகுமார் மற்றும் ராக்கோட் ஐயா, இந்த திருச்சி ஆர்வம் ஐயா, நன்மணி ஐயா கடவுளுக்கு சமமானவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்பளித்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீச் சிறப்பா இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ காவேரி சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா கேபி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கேபிக்குள்ளே உள்ள போல, இப்போ இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கேபியை பத்தி இன்னும் நிறைய ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க.